Hi guys, welcome back to our channel சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் வந்து ஹேர் ஆயிலிங் பற்றி. ஸோ ஹேர் ஆயிலிங்கில் நம்ம எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஹேர் ஆயிலிங்கில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு ஹேர் ஆயிலிங்ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான பார்ட்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹேர் ஆயிலிங் பண்ணுறதுல தான் நம்மளுடைய ஸ்கேல்ப் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஆயிலிங்கில் டோன்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அப்படின்னா நம்ம ஹேர் ஆயிலிங்கில் எது பண்ணக்கூடாது இன்றைக்கி நம்ம ஒரு சில 3 பாயிண்ட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ யூஸிங் டூ மச் ஆயில். ஸோ அவாய்ட் யூஸிங் டூ மச் ஆயில். ஸோ நம்ம ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போது சில பேர் வந்து அதிகமாக வந்து ஆயில் யூஸ் பண்ணி ஸ்கேல்ப்புக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸ்கேல்ப் ஹெல்த் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆயில் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக வந்து ஆயில் பண்ணாமல் ஜஸ்ட் வெட் பண்ணாவே போதும். இல்லைன்னா ஒரு க்ரீஸியாக அப்ளை பண்ணாவே கூட போதும். ஸோ ஹெவியாக வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்காதீங்க. அவாய்ட் லீவிங் ஆயில் ஃபார் டூ லாங். ஸோ நிறைய பேர் வந்து ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணுவாங்க, ஹேருக்கு அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணிவிட்டு 4 days 5 days 1 week அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அவ்வளோ நாள் வந்து நம்ம ஹேருக்கு ஆயில் இருக்கிறதுனால இது வந்து டர்ட் பொல்யூஷன் இது எல்லாமே அட்ராக்ட் பண்ணும். இதனால நமக்கு டேண்ட்ரஃப் வரும், இச்சிங் வரும், நம்மளுடைய ஹேர் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும்ல அது வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும். ஸோ நீங்கள் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணால் ஒரு நாள் போதும். ஒரு நாள் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளே போதும். ஸோ ஒரு நாள் அப்ளை பண்ணி நீங்கள் கொஞ்சம் தலைக்கு குளிச்சிங்கன்னா நம்மளுடைய ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் யூஸிங் ஹாட் வாட்டர். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ஹாட் வாட்டர் வச்சு தலைக்கு வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஸோ தலையில் இருக்கிற ஆயில்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹாட் வாட்டர்னால நமக்கு தலையில் இருக்கிற நேச்சுரல்ஸ் ஆயில்ஸ் வந்து போயிடும். ஸோ நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து டேமேஜ் ஆகி ட்ரைனஸ் ஆகிடும். ஹேர் கொஞ்சம் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணுன்னா நீங்கள் தலைக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்கள். இதனால நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் ஷைனியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பார்த்தா நம்ம ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஹேர் ஆயிலிங்கில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் ஆயிலிங்கில் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் இப்போது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், சூஸ் த ரைட் ஆயில். நம்ம ஹேர் ஆயிலிங் பண்ணும்போது ஒரு கரெக்டான நம்ம ஹேருக்கு சூட்டான ஒரு ஆயில் சூஸ் பண்ணுறது கூட ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கு ஒவ்வொரு ஆயில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஹேர் ஆயில் சூஸ் பண்ணிக்கும்போது கூட கரெக்டான ஒரு ஆயில் வந்து நம்ம பிக் பண்ணணும். நார்மலாக வந்து நம்ம கோகோனட் ஆயில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கோகோனட் ஆயிலில் வந்து நல்லா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நல்லா நம்ம ஹேர் வந்து ஷைனிங்காக தெரியற மாதிரி ரொம்பவே ஹெல்ப். அதே ஆனியன் ஆயில் இருந்துச்சுன்னா ஆனியன் ஆயில் வந்து நம்ம ஹேர் க்ரோத் வந்து என்கரேஜ் பண்ணும். அதே மாதிரி ரோஸ்மெரி ஆயில்ஸ் அண்ட் ஆம்லா ஆயில்னால் நமக்கு ஹேர் வந்து கிரே ஹேர் ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயிலுக்கு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹேர் ஆயில் சூஸ் பண்ணும்போது ஒரு கரெக்டான நம்ம ஹேர் ப்ராப்ளம்க்கு சூட்டான மாதிரி ஒரு ஹேர் ஆயில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்ளை ஆன் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த். நம்ம ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணும்போதும் நம்ம ஸ்கேல்ப்லேருந்து எண்ட்ஸ் வரைக்கும் ஹேர் லென்த் வரைக்கும் நம்ம ஆயில்ன்றது அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஹேர் ஸ்கேல்ப் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கும் போது ஹேர் வந்து செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணி நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதனால் நம்ம ஸ்கேல்ப்க்கு வந்து நல்லா ஆயில் உள்ளே போய் நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்காகட்டும் ஹேர் ஹெல்த்துக்காகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், மசாஜ் ஜென்ட்லி. நம்ம ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கும் போதும் ஜென்டிலாக நம்ம மசாஜ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்கேல்ப் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும்.
இதனால் வந்து பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகி நம்ம ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஹேர் கூட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணும்போதும் நம்ம நெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெயில்ஸ் யூஸ் பண்ணாமல் ஓன்லி ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணி சர்க்குலர் மோஷனில் நம்ம வந்து ஹேருக்கு ஆயில் மசாஜ் பண்ணணும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு மசாஜ் ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து அப்சர்வ் ஆகி பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகி நம்மளுடைய ஸ்கேல்ப் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் ஹெல்த்தியாக ஷைனிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், லீவ் த ஆயில் ஆன் ஃபார் எ ஃபியூ ஹவர்ஸ். ஸோ நம்ம ஹேருக்கு வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து விட்டுறக்கூடாது. இதனால் வந்து நம்ம ஹேர் டேமேஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்கல. ஸோ இப்போ நம்ம வந்து ஹேருக்கு எவ்வளோ நேரம் ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 2 to 3 hours வந்து நம்ம ஹேருக்கு ஆயில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் உங்களுடைய ஹேர் ஸ்கேல்ப் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஓவர் நைட் கூட விட்டுடலாம். இனிமேல் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம ஹேருக்கு ஆயிலிங் விட்டுடுச்சுன்னா இன்னும் நம்ம ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து ஆயில் வந்து ஃபியூ ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ. ஸோ நம்ம டிப்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லோரும் காமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் இந்த மாதிரி ஏதாவது பியூட்டிக்கு இல்லைன்னா ஹெல்த்துக்காக வீடியோஸ் வேணும்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.